ஹாய் கைஸ், இன்றைக்கி சாம்பார் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நல்ல மிளகு, மல்லி சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுற வேண்டாம், மிதமான சூட்டில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூடால 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றது போல் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக்கிக்கலாம். இப்போ நல்ல பவுடராக கிடச்சிருச்சு. இது ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயம், நிறைய சேர்க்க வேண்டாம், கசந்துரும். அதனால் கொஞ்சமாட்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சீரகம், அப்புறமேட்டு கடுகு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடுகு நல்லா பொரியிற ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை இது கூடால சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இனிமேல் சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். இது கொதித்து வரட்டும். குக்கரில் 1 கப் ரைஸுக்கு 1/2 கப்பு துவரம் பருப்பு, அதுக்கப்புறமாட்டு தேவையான அளவு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா வேக வச்சு குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய சாதத்தை கூட அந்த கரைசலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த சாம்பார் சாதத்துக்கு ஒரு குட்டி தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுட்டு இதில் ஒரு காஞ்ச மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இனி இதை எடுத்து அப்படியே சாதத்து கூடல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சாதத்தை எப்போவுமே சாம்பார் சாதத்துக்கு நல்லா குழைய விட்டு எடுத்தால் தான் அழகாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் சாம்பார் சாதம். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ சுவையான சாம்பார் சாதம் தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.